கலங்காதிருங்கள், விசுவாசமாயிருங்கள். வசனம்: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சில மணிநேரங்களுக்கு முன்பு தம்முடைய சீஷர்கள் மிகவும் சோகமாகவும் குழப்பமாகவும் இருந்ததைக் கண்டு அவர்களுக்கு கூறிய ஆறுதல் வார்த்தைகளே இவை. இன்று நமக்கும் இந்த வார்த்தைகள் மிகுந்த நம்பிக்கையை தருகின்றன. 1. கலக்கத்தை மேற்கொள்ளுதல். உலகில் உபத்திரவங்கள், வியாதிகள் மற்றும் போராட்டங்கள் வரும்போது நம் இதயம் கலங்குவது இயல்பு. ஆனால் ஆண்டவர் கலங்காதிருங்கள் என்று ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். 2. விசுவாசமே மருந்து. கலக்கத்திற்கு எதிரான ஒரே மருந்து விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் படைத்தவர். இயேசுவினிடத்தில் விசுவாசம். அவர் நம் பாவங்களுக்காக மரித்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யப்போனவர். நம்முடைய நம்பிக்கை ஒரு நபரின் மீதோ அல்லது சூழ்நிலையின் மீதோ இல்லாமல் மாறாத தேவன் மீது இருக்கும்போது இருதயம் அமைதியடையும். 3. நித்தியமான நம்பிக்கை. இந்த வசனத்தை தொடர்ந்து இயேசு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறுகிறார். இந்த பூமியின் போராட்டங்கள் தற்காலிகமானவை. நமக்காக பரலோகத்தில் ஒரு நிரந்தரமான வீடு காத்திருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு தற்காலிக பிரச்சினைகளை தாங்கும் பலத்தை தரும். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எங்களுக்கு தைரியம் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை படித்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயங்களும் கவலைகளும் கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. எங்களால் எதையும் செய்ய முடியாது, ஆனால் உம்மாலே எல்லாம் கூடும். உம்மிடத்திலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். உலகத்தின் போராட்டங்களைக் கண்டு நாங்கள் அஞ்சாமல், நீர் எங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிற நித்திய நம்பிக்கையை நோக்கி பார்க்க உதவி செய்யும். உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்கள் இதயங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி, கனம், மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.